மாம்பழம் விக்கிற கண்ணம்மா ஓ மனசுக்குள்ள என்னம்மா யாரு மேல கண்ணம்மா இந்த மாமனை கட்டிக்க சம்மதமா மாம்பழம் விக்கிற கண்ணம்மா ஓ மனசுக்குள்ள என்னம்மா யாரு மேல கண்ணம்மா இந்த மாமனை கட்டிக்க சம்மதமா போராளே போராளே அடுத்த ரோடு பெரிய ரோடு போராளே அடுத்த ரோடு பெரிய ரோடு மாம்பழம் முன்னாலே மருமானி மல்லோவா இழிமூக்கு போல வந்தாலே கண்ணம்மா ஓ மனசுக்குள்ள என்னம்மா யாரு மேல கண்ணம்மா இந்த மாமனை கட்டிக்க சம்மதம்மா ஒட்டேரி மேகலாவில் படம் பார்க்க போனேன் ஒட்டேரி மேகலாவில் படம் பார்க்க போனேன் அந்த இளைய கனி கூடியிருக்கும் நண்பர்கள்லாம் அன்பு கனி அந்த இளைய கனி இங்கே கூடியிருக்கும் நண்பர்கள்லாம் அன்பு கனி நம்மளை நிற்கிற கண்ணம்மா உன் மனசுக்குள்ளே என்னம்மா யாரு மேல கண்ணம்மா இந்த மாமனை கட்டிக்க சம்மதமா நடராஜ தேச்சில நான் படம் பார்க்க போனேன் அது பல்லாண்டு வாழ்க இங்கே கூத்து பார்த்து ஜனங்கள் எல்லாம் 100 ஆண்டு வாழ்க அந்த பல்லாண்டு வாழ்க இங்கே கூடியிருக்கும் ஜனங்கள் எல்லாம் 100 ஆண்டு வாழ்க எல்லோரும் 100 ஆண்டு வாழ்க நிற்கிற கண்ணம்மா ஓ மனசுக்குள்ளே என்னம்மா யாரு மேல கண்ணம்மா இந்த மாமனை கட்டிக்க சம்மதமா என்னன்னா ஏறிக்கிட்டே வந்த ஆமா இல்ல வாக்கியா கிட்ட வந்திருக்கு நாய்க்கு வர மாதிரி ஏறிட்டு வர இல்லம்மா உன் பேர் ரம்பைன்னு சொல்றேன் நீ எப்படி பிறந்த உங்க அப்பா அம்மா யாருன்னு தேவ அமிர்தத்துல நான் பிறந்தேன் இதுல தேவ அமிர்தம் ஓ தேவரெல்லாம் அமிர்தம் கிடைக்கும் போது தேவ அமிர்தத்துல பிறந்த ஆமா ஓ சரி நாட்டியம் ஆடக்கூடிய நாட்டிய பெண்கள் எங்க நாட்டியம் எங்க ஆடுறீங்க ரோட்லயா தெய்வலோகத்துல தேவேந்திரன் இந்திர சபையில நாட்டியம் ஆடுறாங்க ஆமா ஓ ரம்பை ஊர்வசி மேனகை திலவரதமை ரதி தேவி சித்ரான்னு சொல்லக்கூடிய 7 பேர்ல நீ மூத்தவ ஆமா நான் தான் மூத்தவ உன் பேர் தான் ரம்பையா ரம்பை அட உன்னதான் பாப்பா தேடிட்டு இருக்க இதுக்கு தேவேந்திரவனை அழைத்து வர சொல்லி உத்தரவு அப்படியே ஆகட்டும் போலாமா பாப்பலாம் நான் படிந்தேன் மல்லிகைய மலரெடுத்து போற்றி செய்தே மல்லிகை முல்லை மெற்றிவேல் பாரதாதம் என்று சொல்லக்கூடிய அனைத்து வாசனாதி மலர்களை கொண்டு வந்து தங்களோட பாதத்தை விட்டு அனைபடுகிறேன்.
ஆதாரமாக மனிதனாலும் இந்த தெய்வ உலகத்துல எந்த ஒரு குறையும் இல்லாமல் நெடுவுடைய காலமாக வாழணும்னு சொல்லி இந்த மன்னன் தேவேந்திரன் வாழ்க வாழ்க பல்லாண்டு காலமாக வாழ இருந்தாலும் பாதத்தை பணிந்தோம், ஆசீர்வாதம் செய்தோம், இருந்தாலும் பரவாயில்லை. ராஜசபையில அமர வேணும் அல்லவா? எங்க எங்க மந்திரிமார்களா? எங்கடா சிம்மாசனம்? எங்கடா சிம்மாசனமா? சிம்மாசனம் எங்க? எடுத்து போடுற சீக்கிரமா கொண்டு போடுற. தெய்வலோகத்தில் அத்தனை பேர் வந்து கொண்டு இருக்கிறார்கள். மன்னர்கள் முனிவர்கள் அத்தனை பேர் வந்து இருக்கிறாங்க. நாம் 2 பேருமே சிம்மாசனம் அமர வேணும். இந்த ரம்பா அவர்கள் நடிகமானது நாங்கள் கண்ணால பார்க்க வேண்டும். நாட்டியம் ஆட வேண்டும். நாட்டியம் ஆடி ஆடி போடுறா கொண்டு வந்துட்டேன். போடுறா சிம்மாசன போட்டுட்டா போடுறா. ஏற்கனவே அது இதெல்லாம் உட்காருதா? போடுறா, நீங்க போட்டுட்டேன். பைத்துக்கார உட்கார மாதிரி போடுறா. திருப்பி போடுறா. திருப்பியா? திருப்பி போடு. திருப்பி போடுன்னா போட்டுக்கிட்டு போறேன். அழிஞ்சு போனவன இப்படி இதுல உட்காரதா? நானு என்ன இப்படி உட்கார மாதிரி போடுறா. உட்கார மாதிரியா? உட்கார போடுறியா? சேர உட்கார மாதிரி போடுறா. அவங்க அக்கால போறது அவங்க மாமா இருக்கிறாரு. எப்படி? தேவேந்திரன் நீயா? நான் மந்திரியா? போய் அப்பன வச்சுக்கோ. நான் தானே உட்காரணும். உனக்கு தான் நாட்டி மாடு தான் போட்டேன். நீ உட்காந்துட்டு இருக்கிற. நீங்க கரெக்டா இருக்குதானு பாக்கணும் இல்ல? ஆமாப்பா ஆமா. பொடிச்சு கிடிச்சு நீங்க டிச்சில உள்ள இதுல விழுந்துட்டீங்கன்னா வாய்க்கல. நான் இங்க இருந்து அந்த டிச்சில் போய் நான் விழுவுறேன். ஏதோ ஒரு இதுல போய் விழுந்துட்டேன். பெண்ணே தேவி மன்னவா சமாதத்துல அதனால நம்ம உன்னை எதற்காக வரவழைத்தா தெரியுமா? பொண்டாட்டி கொண்டு போடுறா. பொண்டாட்டி நான் போட மாட்டேன், நீங்க போடுங்க. பொண்டாட்டி போடாதா? பொண்டாட்டிக்கு சிம்மாசனம் போடுறா. என்னுடைய மனைவிக்கு சிம்மாசனமா? சிம்மாசனம் சிம்மாசனம் நீங்க 3 பேர் ஏதுறீங்கப்பா. சிம்மாசனம் கொடுங்க. ஒரு ஆளுக்கு நாங்க 3 பேர் எந்திரிக்கிறதா? ஆமா, அந்த அம்மா உட்காரணும் இல்ல? அந்த அம்மா இருந்து பெருசு வேணும்னா இந்த தூக்கிட்டு போங்க வந்து. ஒரு சாக்கு பழைய சாக்கு வேணும். அதெல்லாம் வேணுமாப்பா. தெய்வலோகத்துல மன்னனுக்கு அவ்வளவு ஒரு கேவலமாகி விட்டதா? தெய்வலோகத்துல மன்னனுக்கெல்லாம் எங்களுக்கு வேண்டாங்க. உட்காரும் தேவி. என்ன ஒரு சமண்டு வருகிறது? அம்மா சேராத தின்னு குடிச்சீங்க. அப்படியா? ரம்பா சாமி நடிகனும் ஆட வேணும். அதை கண்குளிராக நாங்கள் பார்க்க வேணும். சந்தோஷமாக இருக்க வேணும். மந்திரி பார்க்கிறாயா? ஒரு 4 3 எத்தனை மகராஜன்? ஒரு 4 3 கர்ண மாதிரி மகராஜனா இருப்பேன். கதை கேட்கிறாரு சொல்ல. என்னது? ஒரு 4 ஒரு 3 எத்தனை? 4 ஒரு 3 7. என்னது 7? உங்களுக்கு ஆரம்பிக்குது. பைத்தியக்கார நடிகம் செய்யும் பொழுது 7 வந்து யாருக்கு பிடிக்கிறது? நாட்டியம் ஆடுறதுக்கு ரொம்ப. ஆமா, ஆட போற பாருங்க. ரம்பை காணாமல் போய் விட்டாளா? டெய்லி விழுந்துட்டாளா என்னமோ? அங்கங்கடா போய் அவ விழுவுறா. சுத்திட்டே இருந்தா அப்புறம் கரகர சுத்திட்டே விழுந்துட்டாளு. பாய் இப்படி என்ன போடுற? உங்க நாட்டு தங்கரசா, உனக்கு ஏதாவது குறை இருக்கிறதா? எனக்கா? தெய்வலோகத்துக்கு மன்னர் அத்தனை பேர் வந்திருக்கிறாங்க. சரி, இந்த ராஜ சபையிலே யாராருக்கு ஒரு குறை இருக்குது? அந்த குறையெல்லாம் நாங்க தீர்த்து வைக்கணும்லவா? ஆமா ஆமா. உனக்கு ஏதாவது குறை இருக்கிறதா? எனக்கு எந்த குறை இல்லைங்க. உனக்கு எந்த குறை? நான் நல்லாவே இருக்கிறேன். நீ நல்லா இருக்கிறாயா? நாட்டிய பெண்களா நன்ன மனது ரெடியா? குறை இருக்குமா? இடியேந்திரன். இடியேந்திரனுக்கா? ஆமா, இடியேந்திரா. உங்களுக்கு ஏதாவது குறை இருக்கிறதா? வாழ்க வாழ்க. உங்களுக்கு ஏதாவது குறை இருக்கிறதா? இல்லை இல்லை. அம்மா மட்டும் ஒரு நாளைக்கு வர சொல்லுங்க. தருகிறோம். சற்று பொறுமை. கேதநாடு மகன் கூதநாடு, உங்களுக்கு ஏதாவது குறை இருக்கிறதா? இல்லைங்க, அடியில தான் கொஞ்சம் குறையா இருக்குது. அது நான் தீர்த்து வச்சு விடுவேன், கவலைப்பட வேண்டாம். எல்லாருக்கும் பின்னாடிதான் பிரச்சனை. அவருக்கு பாவம். இளையராஜா, உங்களுக்கு ஏதாவது குறை இருக்கிறதா? குறை இல்லைங்க. இளையராஜாவா? இளையராஜா 14,000 மாதிரி ஒரு 28,000 இருந்தா பரவாயில்ல பாக்குறாரு. ஆனா வராது. கடை எல்லாத்துக்கும் எந்த ஒரு குறைவே கிடையாது. எல்லாம் சந்தோஷமா இருக்கிறாங்க. நடிகை மாடு பார்க்கலாம். ஆடு
ஒரு ருசிபாகம் இல்லையே. என்னடே எனக்கு ருசி வேணும். நானும் அவளோட ஆட வேணுமா? அவளோட நான் இல்லை சுவாமி, நீங்கள் ஆட வேண்டாம். பரதநாட்டியம் தான் ஆடுகிறாள். வயத்தப்படி சாதனை அப்படியாடு. அதனாலே காலை தூக்கி ஆட வேண்டும் விரும்புவேன். அதாவது புதுவித நாட்டியம் ஆடு. புதுவிதமாக ஆடு. அப்படியா? இதுதான் தெய்வலோகமா? தெய்வலோகம் பார்ப்பதற்கு நன்றாக இருக்கிறது. சரி, உள்ளே போய் என்னதான் நடக்குது என்று பார்க்கலாம். ஆடு ஆடு பண்ணி ஆடு பண்ணி. இந்த தெய்வலோகத்துக்கு வந்து நடினமானது ஆடிக்கொண்டு இருக்கும் பொழுது ஒன்றாக சேர்ந்து ஆடிக்கொண்டு இருக்கும் பொழுது நீ யாருன்னு தெரியல. இந்த தெய்வலோகத்துல புகுந்து என்னுடைய முன்பதாக என்னுடைய மனைவி அடி அடிக்கிறாயே, நாசக்கார நயவஞ்சக துரோகியே, சண்டாள சதிக்காரா பழிக்காரா, யார் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறாய்? இந்த தெய்வலோகத்துக்கு அதிபதியாக வந்திருக்கூடிய மன்னன் தேவேந்திரன். தேவேந்திரன் நீ? ஆமா. யார் யார் யார்? உன் ஊர் 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 என்ன பேர் பேர் பேரு கிடக்கணும். முன்னாடி என் பொண்டாட்டி அடிக்கிறான்னு நான் சும்மா இருப்பேனா? தேவலோகத்துல பூத்து தேவாய தேவனை அடித்து ஒதித்து அவமானம் செய்கிறாங்க. இவனை நேசல விடுவதா? இவனை வஜ்ராயத்தை எடுத்து அவனை கொண்டு விடலாம் கண்ணு. சண்டை போடுங்க. ஆகட்டும் கண்ணு. சண்டை போட வரானா? பீத்தரையா எனக்கு முன்பதாக மனைவி அடி நடித்து விட்டாய் அல்லவா? பெண்களை அடிக்கிறாயே, உன்னுடைய உயிருடைய கையில இருக்கிறது. அப்படியா? ஆமா. சண்டை செஞ்சா கத்தியில எடுத்துருக்கிற. கத்தி சண்டை முடிஞ்சு போச்சு. ஆமா. அடுத்தது இந்த கையில சண்டை. அப்ப உனக்கு பலம் இல்லை. பலம் இல்லை. சண்டை செய்வதற்கு உனக்கு பலம் இல்லை.
உன்னை பார்த்தாவே எனக்கு பயமாக இருக்கிறது. அப்படி இருக்கும் பொழுது இந்த தெய்வலோகத்துல புகுந்து மன்னன் தேவேந்திரனை அடி அடின்னு அடிக்கிறாயே, நீ யாரப்பா? எதுக்காக தெய்வலோகத்துக்கு நீ வந்தாய்? யார் நீ? யார் என்று கேட்கிறாயா? நரகலோகத்தை ஆண்டு வரக்கூடிய நரகாசுரனுடைய பெயர். ஐயா, உங்களுக்கு என்னதான் வேணும்? அப்பாவி பூச்சிகளாக இந்த தேவர்களை அடித்து உதைப்பது நியாயமா? உங்களுக்கு என்ன வேணும்? நீ போ, நீ வா. தம்பி ஒரு நிமிஷம் தம்பி. இன்னும் கோயில் பூசாரி வெள்ளையினவர்கள் இருந்து 20 ரூபாய் நமக்காக வாரி வழங்கியிருக்கிறார். அவருக்கும் நன்றி கலந்த வணக்கம். வணக்கம். நரகலோகத்திலே வாழ்ந்துடக்கூடிய நரகாசுரன். எனக்கு ஒரு சந்தேகம். என்னடி சந்தேகம்? நரகன்னா என்ன? அதுதான் எனக்கு அது கேட்கலாம். சிங்கப்பூர் செண்டுமா? சிங்கப்பூர் செண்டு. அப்படியா? ஏமா நரகம்னா பிஜி தெரியாதா? அதானே கம கம கமன்னு இருக்குமே. நரகம்னா அப்படிதான் சொல்லுவாங்க. மறைப்பொருளாக நான் கேட்கலார்கள். என்ன நீ மறைபொருளாக கேட்கிறாய்? சற்று பொறுமை பொறுமை பொறுமை. என்ன நான் அப்படியே பிடிச்சு பாக்குறேன். என்ன கேட்கறதுக்கு ஆளு நினைக்கிறியா? அவர் யாரு? தெய்வலோகத்துக்கு அதிபதி. தேவேந்திர பூபதி. அந்த அம்மா என்ன சாதாரணமா? மகாராணி. மகாராணி. தேவர்களுக்கெல்லாம் மகாராணி. மகாராணி. என்ன மாதிரி யாரு? நாட்டியம் ஆடக்கூடிய நாட்டிய பெண். போட்டு இப்படி அடிச்சா என்ன கேட்கறதுக்கு ஆளு நினைக்கிறேன். அடியா கேள கேள நீ. என்னதான் ஒரு 2 பொம்பளைங்கள ஒரு ஆம்பளை போட்டு இப்படி அடிக்கிறது? கேளு வலிக்கிற மாதிரி அடியா? அப்படி நான் அடிக்கின்ற அடி ஒவ்வொன்று குட்டி போல விழுகிறதா? ஐயோ அம்மா என்று தேவ இந்திராணி கத்துகிறான். ஐயோ ராகத்தோட கத்துகிறான். கண்டாரம் கொடுக்கிறது. சரி அப்பா. நரகம் பண்ணா பிய்யில கோட்டை கட்டி இருக்கிற ஆளா இருந்தாரு. ஐயோ பிய்யக்கார நீ எதுக்கடா இங்க சற்று பொறுமைதான் இரு. பொறுமையா இரு. அப்படி கேளுங்க. என்னமோ தெரியல, இவருக்கு அந்த சாட்டைதான் பொருத்தமா இருக்கு. அப்படியா? சவுண்ட் வரலையா? நம்ம மூடப்பா. ஆமா, இந்த தெய்வ உலகத்துக்கு நீ எதுக்கப்பா வந்த? எதுக்காக வந்த?